குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த பயணம் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றிருக்கு. நீங்க மக்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வரீங்க. இந்த பயணம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிடிஐ நிறுவனத்திற்கு வணக்கம். நீங்க கேட்கிற கேள்வி சில திருத்தம், சின்ன திருத்தம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட இதுவரை 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்களை சந்திச்சேன். அப்பொழுது மக்கள் 52 மாத திராவிட முன்னேற்ற கழக மக்களது ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற உணர்வை அவர்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நல்லது கிடைக்கும் என்று அவர்கள் மக்களை சந்திச்சுட்டு வரும்போது இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசாங்கத்துல எந்த விதமான சவால்கள் அவங்க சந்திக்கிறாங்க? அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமாக நடக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைப் பொருள்னால இன்றைக்கு பல பிரச்சனை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல், இப்படி பல குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 8 வயது சிறுமி முதல் 80 வயது பாட்டி வரை இந்த பாலியல் சீண்டலுக்கு இந்த போதை ஆசாமிகளால் இன்றைக்கு துன்புறுத்தப்படுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மூலம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற போது இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும். நீங்க பலமுறை உங்களுடைய ரோல் மாடலா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கீங்க, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை சொல்லியிருக்கீங்க. இவர்களை தாண்டி நீங்க இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கிற லீடர்ஸ் தேசிய அளவிலோ இல்ல உலக அளவிலோ இருக்காங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், இருவரும் தலைவர்கள் இந்திய நாட்டிற்கு ஒரு முன் உதாரணமாக தமிழகத்தில் ஆட்சி புரிந்தவர்கள். அவருடைய பாதையில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பாதையில் தான் நானும் சென்று கொண்டிருக்கின்றேன். நீங்க ஒரு விவசாயி அப்படின்னு தொடர்ந்து நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க. நான் அதை ரொம்ப பெருமையா நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் உங்களுடைய பழைய வீடியோஸ் இடத்துல பார்த்திருக்கேன். நீங்க இப்படி உங்களுடைய தோட்டத்தையே அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து நீங்க பண்றத நான் பார்த்திருக்கேன். இப்போ விவசாயிகள் நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. அது காலநிலை மாற்றமா இருக்கட்டும், உரத்தட்டுப்பாடு போன்ற விஷயங்களா இருக்கட்டும், மேகதாது, முல்லை பெரியார் போன்ற அந்த பிரச்சனைகளா இருக்கட்டும். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்களா என்ன நீங்க கொண்டு வரும்? அது நான் ஒரு விவசாயி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். உழுதுண்டு வாழ்வேரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அதனால விவசாயி என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் நான் முழுமையாக உணர்ந்தவன். அந்த தொழில் ஈடுபட்டுக்கின்ற காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா மறைவிலும் சரி, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை நீதிமன்றம் வரை
நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருந்தோம். இன்றைய அரசாங்கம் அதில் முழு கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. ஆக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இன்றைக்கு மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜீவநதி காவிரி நதி நீதி. ஆகவே இனியாவது இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவரோடு பேசி கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசி இந்த மேகதாது அணை கட்டுவதை கைவிடுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செய்வார்களா என்று எதிர்பார்க்கிறோம். அதே முல்லை பெரியார் அணையை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பிறகு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தின் மூலமாக 136 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம். முதற்கட்டமாக 136 142 அடியாக உயர்த்தப்பட்டு விட்டு பிறகு 142 152 உயர்த்துகின்ற போது அணையை பலப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு அணை பலப்படுத்துவதற்குண்டான முயற்சியெல்லாம் மேற்கொண்டோம். ஆனால் கேரள அரசு அந்த அணை பலப்படுத்துவதற்கு உண்டான கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை வனத்துறையின் மூலமாக. அதனால் அந்த பணி இன்றைய தினம் நிலுவில் இருக்கின்றது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற இன்றைக்கு ஆட்சி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். கேரளாவிலே ஆளுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அணையை முல்லை பெரியார் அணையை பலப்படுத்தி 142 152 உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு எந்த முயற்சியும் எடுத்ததாக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. இனிமேலாவது இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்று தருவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. போதைப்பொருள் புழக்கம் இப்போ மாணவர்களிடையே பரவி அது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு வழிவகுக்குது அப்படின்றதையும் நம்ம செய்திகள்ல பாக்குறோம். இப்போது ஆளக்கூடிய இந்த திமுக அரசு இதை தடுக்க போதிய நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இது எடுக்காத பட்சத்துல அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்துல இதற்கான ஒரு தீர்வு கிடைக்குமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலேயே தமிழகத்தில் தங்குதடை இல்லாமல் போதைப் பொருள் விற்பனை பார்க்க முடிந்தது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. உடனடியாக நான் சட்டமன்றத்திலே இந்த போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும், இதற்கு இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோடு ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் அறிக்கையின் வாயிலாகவும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை பற்றி நான் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றேன். ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் இன்றைய தினம் இன்றைக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருக்கின்றன. பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட இன்றைய முதலமைச்சர் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை போல இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக நான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்ன போதே இதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம். இந்த மாணவர்கள், இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட மாட்டாங்க. ஆனால் இன்றைய முதலமைச்சர் சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினாலே, ஒரு திறமையற்ற அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது. இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
மதசார்பற்ற அரசுன்னு திமுக தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. பட் ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா சாதி ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், ஆணவ கொலையா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு தொடர்பா வந்துட்டு கஸ்டோடியல் டெத்ஸா இருக்கட்டும், இது தொடர்ந்து ரைஸ்ல இருக்கிறத நம்ம செய்திகள்ல பார்க்கணும். இது இதற்கான காரணங்கள் என்னவா இருக்குங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையற்ற அரசு. நிர்வாக திறமை இல்லாம இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சமூக நீதி தமிழகத்திலே மறுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு திண்டிவனம் பகுதியில் ஒரு நகராட்சியில் ஒரு நடந்த சம்பவம். நகராட்சியில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிபுரிந்திருக்கிறார். அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். அவரை நகராட்சி ஆணையாளர் அறைக்கு வர சொல்லி அந்த அறையில் ஒரு திமுக பெண் கவுன்சில் அமர்ந்திருக்கின்றார். அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அந்த அதிகாரி ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த அதிகாரி என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அரசு விழா நடைபெற்றது. அந்த அரசு விழாவிலே சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட அமைச்சர் கலந்து கொள்கிறார், உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நகரமன்ற துணைத் தலைவர் மாவட்ட அமைச்சர் அருகில் அமர்ந்திருக்கின்றார். நகரமன்ற தலைவர் பெண்மணி, அவர் பட்டியலத்தைச் சேர்ந்தவர். அவர் பின் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார். ஆக பட்டியலத்தைச் சேர்ந்தவருக்கு எந்த அளவுக்கு அவமரியாதை பண்ணுகிறார் என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆக இந்த ஆட்சியில் சமூக நீதி என்ற மக்களுக்கு கிடையாது. சமூக நீதி என்று சொல்லுவதே வாய் அளவில் தான் சொல்றாங்க, நடைமுறையில் அல்ல. இது அன்றாடம் நிகழ்ந்த நிகழ்வு. அதே போல ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு செயலற்ற அரசாங்கம். ஏதாவது ஆணவ கொலை நடைபெற்று சொன்னால் அதுக்கு உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுத்தால் இந்த நிகழ்வு தொடராது இருக்கும். இன்றைய ஆட்சியாளர்கள் பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்காக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சம்பவங்களாலும் சரி, அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் நம்ம ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்திலே. காலம் காலமா தமிழகத்துல இரு திராவிட கட்சிகள் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட பல இக்கட்டான சூழ்நிலையில கூட எலெக்ஷன்ஸை சந்திக்கும் போது அதிமுகவோட அந்த கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது மெஜாரிட்டியா பாதித்தது இல்லை. ஆனா இப்போ 2026 தேர்தல்ல இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி அப்படின்ற தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. கள சூழ்நிலை அப்படி இருக்கா, இல்ல அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்களா? ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு, அது அவருடைய சொந்த விருப்பம். யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் மக்களை சந்திக்கின்ற பொழுது தெளிவாக இதை எடுத்துச் சொல்லுகின்றோம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு கால ஆட்சியிலே இன்றைக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வரவில்லை. இன்றைக்கு மக்களோட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் கொடுமைகள், இன்றைக்கு பல்வேறு போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், பல தரப்பிலிருந்தும் போராட்டத்தை இந்த அரசு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டிருக்கின்றது. ஆகவே நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க.
2 கட்சிகளும் பல தேர்தல் முன்னாடி சந்தித்தது, அதுக்கப்புறம் இருவேறு பாதையில சென்றாங்க. திருப்பி மீண்டும் 2026ல இந்த கூட்டணி கூடியிருக்கு. ஆளுங்கின்ற திமுக அரசா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இந்த கூட்டணி மேல தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்க பாஜக மற்ற மாநிலங்கள்ல இந்த மாநில கட்சிகள் எல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தாங்க, இந்த மாதிரி டாமினன்ஸ் பண்றாங்கன்ற அவங்களுடைய அலிகேஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எல்லா கட்சியுமே தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்பாங்க. இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு தான் நாங்கள் போட்டியிட்டோம். அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருந்தது. திரு முரசொலி மோகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது தமிழகத்தில். அப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டாங்க. ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிறையானது. இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதிலும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கப்படுகிறது. அதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். யதார்த்த உண்மை, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சதையுமே அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தோல்வி அடைந்து விடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக தொடர்ந்து மறைக்கிறாங்க, அது அந்த திட்டங்களை தடுத்து நிறுத்துறாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. நிறைய உங்களுடைய பிரச்சார கூட்டங்களையுமே நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. பாப்புலர் ஸ்கீம்ஸா இருக்கக்கூடிய தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அம்மா மினி கிளினிக்ஸ் போன்ற திட்டங்கள் மீண்டும் நீங்க ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கொண்டு வரப்படுமா? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய நோக்கமே ஏழைகளுக்கு உண்டான திட்டங்களை கொடுத்து அதனால் ஏழைகள் நன்மை பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான லட்சியமாக இருக்குது எங்களுடைய கட்சி. அந்த அடிப்படையில், அந்த இருவரும் தலைவனுடைய அடிப்படையில் தான் மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அம்மா இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஏழைகளுக்காக. நீங்கள் குறிப்பிட்டதை போல திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், ஒரு அற்புதமான திட்டம். இதன் மூலமாக 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 12 லட்சம் பேர்களுக்கு பயனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த திருமண உதவி திட்டத்தில் 25,000 50,000, தாலிக்கு தங்கம் இன்றைக்கு ஒரு சவரன் 76,000. ஆக ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த திட்டத்தின் மூலமாக பல குடும்பத்தை அதிமுக ஆட்சியில வாழ வைத்திருக்கின்றது. அதே போல அம்மா மினிக்கில்லை, இது ஒரு ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிளினிக் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகள் ஏதாவது நோயப்பட்டால் அந்த அருகில் இருக்கின்ற அம்மா மினிக்கிளினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். இந்த திட்டம் மிகப்பெரிய மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றது. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அது பொறுக்க முடியவில்லை. இன்னைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்து அந்த கட்சிக்கு இந்த அம்மா மினிக்கிளினிக் மூலம் நல்ல பேர் கிடைக்கிறது. அதை தடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தை இப்பொழுது ரத்து செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டங்கள், திமுக ஆட்சியால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அதை தொடரும். தமிழக முதலமைச்சர் இப்போது மீண்டும் ஒரு வெளிநாடு பயணம் சென்றிருக்கிறாரு. தொடர்ந்து திமுக என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாடு பயணங்கள் மூலம் நிறைய முதலீடுகளை ஈர்க்கிறோம், இதனால மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுது, அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா 2021 இருந்து கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அங்க கையெழுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வராங்க.
இந்த ஒப்பந்தங்கள் மூலியமா ஆன் கிரவுண்ட்ல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிஜமா அதிகரிச்சிருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 5வது முறை என்று கருதுகிறேன். 5 முறை வெளிநாடு செல்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக செல்வேர் என்ற அறிவிப்பை வெளியிட்டுத்தான் செல்கிறார். ஆனால் இந்த 5 முறை வெளிநாட்டு பயணத்தின் போது எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து விட்டதா? அதோடு ஏற்கனவே தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதோடு பல்வேறு காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அந்த 52 மாத கால ஆட்சியில் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன, அதனுடைய நிலவரம் என்ன, அதனால் எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு, அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. வெறும் காகித அளவில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது 2015ஆம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க சென்னையில். 2,42,000 கோடி தொழில் முதல் ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து அதனால் தொழில்நுட்பம் பெருகி பொருளாதாரம் ஏற்றம் பெற்று பல இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில்கள்லாம் பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனால் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்றைக்கு ஒரு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அந்த தொழில் வந்துவது கிடையாது. அதற்கு முதற்கட்ட பணிகள் செயல்படுத்த வேண்டும். அந்த முதற்கட்ட பணி செய்வதற்கே 2 வருட காலம் பிடித்துவிடும். அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு முதலீடு செய்து அதுக்கு உண்டான தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு பிறகுதான் பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனேயே தொழில் முதலீடு வந்ததாகவும் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் ஒரு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பதான் நாம் பார்க்கப்படுகிறது. நீட் விலக்கு, இருமொழி கொள்கை, மத்திய மாநில அரசு இடையேயான இந்த நிதி பகிர்வு போன்ற பிரச்சனைகளை வந்து திமுக முன்னிறுத்துறாங்க. 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்படுமா? அதாவது நீட் என்பது இந்திய அளவில் இருப்பது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்துக்கு நீட் விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் மத்திய அரசு. அம்மா இருக்கின்ற போது ஒரு ஆண்டு நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்தார்கள். அம்மா மறைவு போது அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த தீர்ப்பை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் 2021 சட்டமன்ற பூர்த்தியாகும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இந்த 52 மாத காலம் கடந்து விட்டது இந்த ஆட்சி பொறுப்பேற்று. இதுவரைக்கும் நீட்டிற்கு எந்த முடிவும் காணவில்லை. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் ரத்து பண்ணுவதற்கு எங்களிடத்தில் ரகசியம் இருப்பு சொன்னார். அந்த ரகசியத்தையும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த நீட் பிரச்சனை குறித்து விவாதம் வந்த பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய எங்களால் முடியவில்லை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதைத்தான் சொன்னோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது என்று நாங்கள் பலமுறை சொன்னோம், சட்டமன்றத்திலும் சொன்னோம். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலிலே இளைஞர்களை, மாணவர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் தங்களால் முடியவில்லை என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். இறுதியா ஒரு கேள்வி ஐயா, 2026 தேர்தல் எந்த விதமான ஒரு சவாலா இருக்குமா, அல்லது உங்க தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு? நிச்சயமாக இருக்கின்றது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நீங்க பாருங்க, குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் 45 தொகுதியை நாங்கள் இழந்துட்டோம். சுமார் 2 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் 45 தொகுதி இழந்துட்டோம். இன்றைக்கு வாக்கு வித்தியாசம் பார்க்கும்போது 3%. தனிப்பட்ட தொகுதி பார்க்கின்ற போது கூட்டா 2 லட்சம் வாக்கு தான். இன்றைய ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட திமுக அரசு மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து விட்டது. மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியில நான் ஏற்கனவே சொன்னது போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதோடு மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. தொழில் செய்கிறவரும் சரி, தொழிலாளிகளும் சரி, அதோடு ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை. இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, அதோட சொத்து வரி உயர்வு, இப்படி பல வழியிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அந்த எழுச்சி பயணத்தின் போதே இதை நான் உணர முடிந்தது. ஆகவே 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு மக்கள் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றார்கள். இனி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறுவது இயலாத காரியம். இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் எல்லாம் இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னார். அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரசாங்கம் தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி அந்த தவறை சரி செய்ய வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையை அமைக்கப்பட்ட கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த தவறு செய்தாலும் அதை பற்றி பொருட்படுத்துவதே கிடையாது. எவ்வளவு போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அதுபோல விவசாயிகள் போராட்டம், இப்படி பலதரப்பட்ட மக்களும் போராடுகின்றார்கள். ஆனால் போராட்டத்திற்கு கூட்டணி கட்சிகள் எதுவுமே ஆதரவு கொடுக்கவில்லை. அப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் அவர்கள் தேர்தல் நேரத்திலே இன்றைக்கு அந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியும் சரி, மக்களை பற்றியே இந்த 4 ஆண்டு காலம் கவலைப்படவில்லை. மக்கள் படுகின்ற துன்பங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அதை தடை செய்வதற்கு எந்தவித முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை. அதை பற்றி எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் வாய் திறப்பது கிடையாது. விலைவாசி உயர்வு, இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அதை பற்றியும் அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமை அமைக்கப்பட்ட கூட்டணிகள் எதுவுமே பேசுவது கிடையாது. ஆக இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு இணக்கமா போய்கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு நன்மை, மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது பிரச்சனை தீர்க்க அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அதனால் இந்த முறை நடைபெற்ற 2026 நடைபெற்ற தேர்தலிலே மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்காக போராடுகின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள். அதனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அதிக இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். பிடிஐக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றிங்க. நன்றி.